ஆண்டவரும் அருமை ரட்சிகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய சிடிசி வாய்ஸ் ஆஃப் காட் யூடியூப் சேனல் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவராமே. எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். எல்லாரும் பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தருக்குள் நீங்கள் மகிழ்ச்சியா இருந்தால் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை பலமா இருக்கிறது என்ற அர்த்தம். சிரிச்சிங்கனே தான் சொல்லுங்க, சிலர் முறைச்சிங்கனே சொல்றீங்க இப்போ அப்படின்ற மாதிரி. சந்தோஷமா இருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 103 சங்கீதம் 3, 4, 5 வசனங்களை நாம் ஒருவர் வாசிக்கலாம். 103 சங்கீதம் 3, 4, 5 வசனங்களை நாம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. இருங்க, யாருக்கிட்ட மைக் இருக்குதோ அவங்க வாசி. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமனமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஹல்லேலூயா. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. 103 சங்கீதம் 3, 4, 5 வசனங்கள். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு கர்த்தரின் மாறாத இரக்கங்கள் என்கின்ற தலைப்பிலே உங்களோடு பேச போகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மாறாத இரக்கங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதம் தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீத புத்தகத்தினுடைய முதல் 2 வசனங்களை நாம் வாசித்தோம் என்றால், தாவீது, இது ரொம்ப ஃபேமஸான வசனம். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? இது ரொம்ப ஃபேமஸான வசனம். ஏன் சொல்லுங்க? இந்த 103 சங்கீதம் 1, 2 வசனங்கள் ரொம்ப ஃபேமஸ். எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும். யாராவது உங்ககிட்ட மனப்பாடமா உங்களுக்கு வசனம் தெரியுமான்னு கேட்டா தெரியும். 2 வசனம் எனக்கு மனப்பாடமா தெரியும் அப்படின்னு சொல்லுங்க. என்ன வசனம்னு கேட்பாங்க. 103 சங்கீதம் 1 வசனம் 2 வசனம். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க பத்தியா? ஒரு பாஸ்டர் என்ன பண்ணாராம், பிரசங்கம் பண்ண கூப்பிட்டு இருந்தாங்க ஒரு சபையில. அவர் போய் நின்னதும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, இந்த வசனத்தை அப்படி சொன்னாராம். சொல்லி முடிச்சுட்டு, எல்லாரும் இந்த வசனத்தை சொல்லி முடிக்கணும்னு நீங்க நினைப்பீங்க, நான் இந்த வசனத்தை சொல்லி தொடங்குறேன் அப்படின்னாராம். நீங்க சிரிக்கிற மனநிலையில இல்லை. ஏன்னா நிறைய பேர் பொங்கல்லாம் நிறைய சாப்பிட்டு அப்படியே பொங்கல் அந்த மயக்கத்தில் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்வீட் சாப்பிட்டு கொஞ்சம் பொங்கல் மயக்கத்துல இருந்து நீங்க கொஞ்சம் அடுத்த வசனத்துக்கு மயக்கத்துக்கு வாங்க. சரி, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தை தாவீது சொல்லும் பொழுது, என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு செய்த உபகாரங்களை நினைத்து பார், கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார். ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி சொல்வதற்கு முன்பாக, நன்றி சொல்லுகிற பொழுது அல்லது நன்றி சொல்வதற்கு முன்பாக ஒன்றை நாம் நினைவு கூர்ந்து சொல்லி பழகணும். என்னன்னு சொன்னா, எல்லா நிலைகளிலும் ஆண்டவரே நீங்க என்னை எப்படி நீங்க நடத்திட்டு வர்றீங்க, எல்லா நிலைகளிலும் நீங்கள் எப்படி என் மேல தயவு வைத்திருக்கிறீங்க, எல்லா நிலைகளிலும் நீர் எனக்கு செய்கிற நன்மைகள் என்ன என்பதை நீங்கள் எண்ணி பார்ப்பீர்களானால்
ஒரு நொடி கூட நாம் ஜீவனோடு வாழ்வது, ஒரு நன்மை கூட நாம் அனுபவிப்பது நம்முடைய சொந்த பலத்தால் அல்ல, முழுக்க 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 தேவனுடைய மாறாத கிருபைகளால், இரக்கங்களால் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஒத்துக்கொள்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புலம்பலில எரேமியா சொல்லுகிறார், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அதனால நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். நம்முடைய காரியங்கள் எல்லாம் எடுத்து ஆண்டவர் ஒரு கணக்கு போட்டு கணக்கு வழக்கு பார்த்து இப்படிதான் அப்படின்னு சொன்னார்னா நாம நிலை நிற்க முடியாது. ஆகவே கர்த்தர் தம்முடைய இரக்கங்களால் நம்மை இதுவரை நடத்தி வந்திருக்கிறார். இந்த தேவனுடைய சுபாவம் என்னன்னா, இவர் நடத்தி வந்து பாதியில கைவிட்டு போகிறவர் அல்ல, என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் நம்மை முடிவு பரிந்து நடத்த வல்லவராய் இருக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் ஒன்றை மறக்கவே கூடாது. நன்மையை செய்தவர்களை நீங்கள் பார்த்திருக்கலாம், அல்லது ஒருவேளை நன்மை செய்வார்கள் என்று சிலரை நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நன்மை செய்தவரும் நன்மை செய்து கொண்டிருக்கிறவரும் தொடர்ந்து நமக்கு நன்மை செய்ய போகிறவருமாகிய ஒருவர் உண்டென்றால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இந்த வார்த்தைகளை சங்கீதக்காரன் சொல்லிட்டு என்ன சொல்றான், என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த உபகாரங்களை நீ மறவாதேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றான், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தாரே. நன்மையில் மிகப்பெரிய நன்மை, நன்மையில் மிகப்பெரிய நன்மை என்ன? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நல்லா புரிந்து கொள்ளணும். நமக்கு நன்மை என்று தோன்றுகிற அநேக காரியங்கள் உண்டு அன்புக்குரியவர்களே. நமக்கு நல்லது, நமக்கு இது சந்தோஷத்தை தரக்கூடியது, நமக்கு ஒரு நிம்மதியை தரக்கூடியது, நமக்கு ஒரு வெற்றியை தரக்கூடியது, நம்மை வாழ வைக்கக்கூடியது, நமக்கு இது மகிழ்ச்சியா இருக்கக்கூடியது என்று சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டு. ஆனால் அவை எல்லாவற்றை விட ஒரு ஆவிக்குரிய மனிதர்களுடைய வாழ்க்கையில பெரிய நன்மையாக நாம் பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? மகா பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசற்றவரும் பாவத்தை பார்க்க மாட்டாதவரும் பாவிகளை அதாவது பாவிகளை ஸ்தோத்திரம் பாவிகளுடைய பாவங்களை பாராதவருமாகிய தேவன் மனிதனை மன்னித்து மனிதர்களை தன்னுடைய அன்பின் செட்டையின் கீழே அவர் அரவணைத்துக் கொள்ளுகிறார் என்பதை போன்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஒரு பரிசுத்தவானுடைய பார்வையில வேற எதுவும் இருக்கவே முடியாது. எழுதுறீங்களா? தேவன் உன் அக்கிரமங்களை மன்னிக்கிறார். தேவன் மனிதனுடைய அக்கிரமங்களை என்ன பண்றாராம்? மன்னிக்கிறாராம். தேவன் மனிதனுடைய அக்கிரமங்களை மன்னிக்காவிட்டால் என்ன நடக்கும்ன்றத கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். தேவன் மனிதனுடைய அக்கிரமங்களை, பாவங்கள் என்பது வேறு, அக்கிரமம் என்பது வேறு. அக்கிரமம் என்பதற்கான வார்த்தை, ஆங்கில வார்த்தை லாலெஸ்னஸ். வாழ்க்கை முறை சார்ந்த பாவங்கள், வாழ்க்கை முறை சார்ந்த அக்கிரமங்கள். நல்லா கவனிக்கணும். எபிரேயர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஆண்டவர் அவருடைய மன்னிப்பின் மாண்பை பற்றி சொல்லும் பொழுது, எபிரேயர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையால் மன்னித்து, நான் அவர்கள் அநியாயங்களை எல்லாம் என்ன பண்ணுவேன்? கிருபையாய் மன்னிப்பேன். தேவனுடைய இரக்கங்கள், தேவனுடைய தயவு, தேவனுடைய கிருபை நம்முடைய எல்லா அநியாயங்களையும் கிருபையாய் அவர் மன்னித்து கொண்டிருக்கிறார். மன்னிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நான் அவர் மன்னிக்கப்பட்டவன் அல்லது நான் மன்னிக்கப்படுகிற இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுதே மாற்றங்கள், வார்த்தைகளை கேட்கும் பொழுதே உண்டாகிவிட வேண்டும். அபிஷேகம் வார்த்தைகளை கேட்கும் பொழுதே இறங்கி வந்ததை போல, மனம் திரும்புதல் வார்த்தைகளை கேட்கும் பொழுதே இறங்கி வந்ததை போல, உணர்வு, மனம் குற்ற உணர்வு, இருதயத்தில் குத்தப்பட்ட அனுபவம் என்பது வசனத்தை கேட்கும் பொழுதே உண்டானதை போல, இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுதே நீங்கள் மன்னிக்கப்படுகிறதை நீங்கள் உணர்வீர்களானால், மன்னிக்கப்பட வேண்டிய நிலையில் தான் நான் இருக்கிறேன், ஆண்டவர் என்னை மன்னிக்கிறதை ஆவிலே நான் உணர்கிறேன் என்று நீங்கள் உணர்வீர்களானால், நன்றி உள்ள இருதயத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அக்கிரமங்களை எல்லாம் அவர் கிருபையாய் மன்னிக்கிறாராம். சரி, எப்படி மன்னிப்பின் அந்த காரியங்கள் நடக்குது?
மன்னிக்கிற காரியம் எப்படி நடக்குது? சிலுவையில ரத்தம் சிந்தி நம்முடைய ஆவிக்குரிய ரட்சிப்பை உண்டு பண்ணினாரே, அதே போலதான் இப்பொழுதும் மன்னிக்கப்படுகிறதா? ஆண்டவர் தம்முடைய குமாரனை சிலுவையிலே பலியாக்கி அவருடைய ரத்தம் சிந்துதலினாலே தொலைந்து போன நம்முடைய ஆவி, தூரம் போன நம்முடைய ஆவியை, செத்து போன நம்முடைய ஆவியை மனம் திரும்புதலின் மூலமாக, இயேசுவை இருதயத்தில் விசுவாசித்து வாயில அறிக்கை செய்ததின் மூலமாக ஒரு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டானது, அல்லது ஒரு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு, ஆவி ரட்சிப்பு உண்டானது. அதே போலதான் இப்பொழுது மன்னித்துக் கொண்டிருக்கிறாரா என்றால் அதோடு சேர்த்து அந்த ரத்தம் சிந்துதலாகிய பாவ மன்னிப்போடு சேர்த்து ஆண்டவர் எவ்வளமாக நமக்காக நம்மை நீதிமானாக்குவதற்காக போராடுகிறாரா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தையும் 34ஆம் வசனத்தையும் நாம் ஒரு வாசிக்கலாம். ரோமர் 8:33-34. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவர்கள் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். அவர்களை உயர்த்தி சொல்லலாமா? என்னை நீதிமானாக்குவது யாராம்? என்னை நீதிமானாக்குவது யாராம்? பழைய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தர் இஸ்ரேல் மக்களுக்கு அநேக காரியங்களை சொல்லிட்டு வரும்பொழுது, பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியங்களை சொல்லிட்டு வரும்பொழுது, நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், பரிகாரியாகிய கர்த்தர் என்று மாத்திரம் இயேசு தேவன் தன்னை வெளிப்படுத்தல. பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நான் ராஃபேக்கா மாத்திரமல்ல, யெகோவா ராஃபேக்கா மாத்திரமல்ல, நான் யெகோவா மெக்காதேஸ். நம்மை பரிசுத்தப்படுத்துகிற மாபெரும் உன்னத வேலையை அவர் கையில் எடுத்திருக்கிறார். அதற்காக என்ன பண்றாராம்? 34ஆம் வசனத்துல, ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? குற்றம் சாட்டுகிறவன் யார்? ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே அவனுக்காக மரித்திருக்கிறாரே, அவரே எழுந்தும் இருக்கிறாரே, அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறாரே. அப்படி முடிக்காம நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும். என் அன்பு சகோதரர்களே, யோசித்து பாருங்க. நம்ம யார்கிட்டயோ தலையை கொடுத்து போய் ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறோம். நம்ம எங்கெங்கயோ போய் ஜெபம் பண்ணிட்டா நமக்கு பெரிய காரியங்கள் நடந்துவிடும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் நமக்காக எப்போதும் வேண்டுதல் செய்வதற்கு உண்மையுள்ள ஒரு பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். நீங்க அதை உணர்ந்து பாருங்க. எனக்காக எப்பொழுதும் நீங்க ஒருவேளை உங்க வாழ்க்கையில, ஐயா எனக்கு என்று யாரையும் நான் உணரல, எனக்கென்று எப்பொழுதும் ஒரு சூழ்நிலையில், எந்த சூழ்நிலையிலும் பட்சத்துல நிற்கக்கூடிய ஒரு ஆட்களை நான் பார்க்கல. எந்த சூழ்நிலையிலும் நான் பலமாயிருந்தாலும் பலவீனமாயிருந்தாலும், நான் நிறைவாயிருந்தாலும் நான் குறைவாயிருந்தாலும், அல்லது நான் முழுமை பெற்றிருந்தாலும் நான் அறகுறையாயிருந்தாலும், எந்த சூழ்நிலையிலும் எனக்கு சார்பாய் நின்று என் பக்கமாய் என் பட்சமாய் பேசுகிற, எனக்காக வழக்காடுகிற, வாதாடுகிற, வக்காலத்து வாங்குகிற ஒரு நபரை நான் பார்க்கல நீங்க நினைப்பீர்களானால், இந்த கால வேளையிலே உங்கள் மனதை குளிர பண்ணும்படி, உங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்தும்படி பரிசுத்த ஆவியானவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையிலும் நீ குற்றப்படுத்தக்கூடிய நிலைமையில இருந்தாலும் உன்னை குற்றப்படுத்த முடியாதபடிக்கு உன் குற்றங்களுக்காக பரிந்து பேசி உன்னை நீதிமானாக்குகிற ஒரு நல்ல தேவன் இயேசு கிறிஸ்து. இருக்கிறீங்களா? யூதா 24 இயேசுவின் சகோதரனாகிய யூதா எழுதுவார். இதை யூதா 24 எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனங்கள்ல நிறைய பைபிளே மொத்தம் பிடிக்கும், அது வேற விஷயம். ரொம்ப வசனம் ஒரு அழகான, வழுவாதபடி உங்களை காக்கவும். அல்லேலூயா. கொஞ்சம் பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே, பரலோகத்தை நீங்க மிஸ் பண்ணவே மாட்டீங்க, கவலைப்படாதீங்க. சிரிச்சுன்னு சொல்லுங்க, கொஞ்சம் சிரிச்சுன்னு தான் சொல்லுங்களேன். ஏமா அக்கா தங்கச்சிங்க பரவாயில்லம்மா சொல்லிங்க, பரலோகத்தை நீ மிஸ் பண்ண மாட்ட, வாழ்த்துங்க. கல்யாணத்துல வாழ்த்துனீங்களே இல்லையோ, பர்த்டேக்கு வாழ்த்துறீங்களோ இல்லையோ, இப்போ வாழ்த்துங்க. பரலோகத்தை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க சிஸ்டர், எல்லாரும் சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சியம்மா, கவலையப்படாத, நீ பரலோகத்தை மிஸ் பண்ண மாட்ட. இந்த சாக்கிலியே எப்பா கறி எப்பக்கா எடுத்துன்னு சொல்லலாம் கேட்டுக்காதீங்க. எஸ் நல்லவர், எஸ் நல்லவர்.
வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தும். அந்த வேலை யாருக்கு எடுத்துக்கிறதா? வல்லமையுள்ளவர் இந்த வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். ஐயா, உங்களை மகிமையான கர்த்தருடைய சந்நிதியில மாசற்றவர்களாய் நிறுத்துவதுதான் இயேசு கிறிஸ்துடைய இன்றைய மிகப்பெரிய சேலஞ்ச். அவருடைய பேராசை என்ன? இயேசு கிறிஸ்துக்கு சிற்றாசையே கிடையாது. நமக்கெல்லாம் சிற்றாசையே பேராசை ஜெயித்துக் கொண்டிருக்கிறது. சிற்றாசைகளினால் பேராசைகளை ஜெயித்துக் கொண்டிருக்கும். சிற்றாசைகளை உடையவர்களாகிய நாம் பேராசைகளால் தோற்கடிக்கப்படுகிறோம், அல்லது பேராசையை கொண்டு சிற்றாசைகளை தோற்கடித்துக் கொண்டு வருகிறோம். இயேசு அதற்கு என்ன? அவருக்கு சிற்றாசை ஏதாவது இருக்குமா? அவருக்கு இருக்கிறதெல்லாம் பேராசை. இயேசு கிறிஸ்து பேராசை பிடிச்சவரு. அல்லேலூயா சொல்லுங்க. எவனும் எதையோ கமாண்ட்ல போடுறான், இதை போடுங்க கமாண்ட்ல. எங்க பாஸ்டர் இயேசு கிறிஸ்துவ பேராசை பிடிச்சவர்னு சொல்லிட்டாருன்னு போடுங்க. இயேசு பேராசை பிடிச்சவரு. இயேசு கிறிஸ்து பேராசை பிடிச்சவரு. என்ன அவருடைய பேராசை? என்னை காக்கவும் பரலோக சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரே. வாய் திறந்து பாடுப்பா, எல்லாரும் பாடு. என்னை காக்கவும் பரலோக சேர்க்கவும். அப்ப அவருடைய பேராசை என்ன வாலிபனே? அவருடைய பேராசை என்ன தெரியுமா? உன்னை வழுவாதபடி நீ என்ன இருந்தாலும், நீ என்ன மாதிரியான சமுதாயத்தின் நடுவில் வைக்கப்பட்டிருந்தாலும், எவ்வளவு பெரிய டெக்னாலஜிக்கு நடுவில் நீ வைக்கப்பட்டிருந்தாலும், எவ்வளவு முன்னை இடர பண்ணுகிற ஜனங்களுக்கு முன்பாக, மனிதன் மனுஷிக்கு முன்பாக நீ வைக்கப்பட்டிருந்தாலும், எவ்வளவு டார்ச்சருங்க, பிரச்சனைங்க, எதிர்ப்புங்க, அரசாங்க ரீதியான தொல்லைகள், மத ரீதியான தொல்லைகள், மனுஷர்கள் புரிந்து கொள்ளாத மனுஷர்கள், புரிந்து கொள்ளாத விசுவாசிகள், புரிந்து கொள்ளாத சக ஊழியர்கள், எந்த வடிவங்களிலே இந்த உலகம் உன்னை தாக்கி உன்னுடைய ஆவிக்குரிய வேகத்தை குறைத்து உன்னை சோர்ந்து போக பண்ணி தேவனுடைய சந்நிதிக்கு நேராக வர முடியாதபடி தடுத்தாலும், அந்த வழுவி போகிற சூழ்நிலைகள் உள்ள இந்த உலகத்தின் நடுவிலே உன்னை வழுவாதபடி தன்னுடைய பலத்த கரத்தால் உன்னை காத்து காப்பாற்றி உன்னை தன்னுடைய ராஜ்யமாகிய தேவ ராஜ்யமாகிய அந்த மகிமையின் கரையிலே உன்னை வழுவாமல் நிறுத்த வல்லமையில் ஒரு தேவன் இருக்கிறார். அவர் பேர் இயேசு கிறிஸ்து. நம்முடைய மனவாளன், அவர் நம்முடைய ஃப்ரெண்டு. அவரை கொஞ்சம் ஐயோ, அவர் வேற, அவரு வேற. கொஞ்சம் இங்க எல்லாம் போர் அடிச்சுது. நீங்க நினைச்சீங்கல்ல, சில விஷயம் நடந்துட்டா, சில விஷயங்கள் கிடைச்சிட்டா, சில விஷயங்கள்லாம் பெற்றுக்கொண்டான்றீங்களே. ஐயா, 30 வருட ஊழியத்தில் இருந்தோம். 25 வருட திருமண வாழ்க்கை நிறைவு பெற்ற பல ஆயிரம் லட்ச பணங்களை பார்த்த அனுபவத்திலிருந்து நான் சொல்றேன், எல்லாம் போர் தான். எல்லாமே மண்ணுதான். ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆண்டவரை நீங்கள் அப்படியே, ஏன்னா அவருடைய ஆசனை, நீங்க என்ன நிலைமையில இருந்தாலும் அவருடைய ஆசனை தெரியுமா? ஆண்டவரு, தகப்பன் கிட்ட போறேன், தகப்பன் என்ன சொல்ல போறாரு தெரியல. பாஸ்டர் கிட்ட நீங்க மாட்டினீங்கன்னா பாதி செத்தீங்க. உங்க பிரச்சனை பாஸ்டருக்கு தெரிஞ்சா நீ பாதி செத்த. பாஸ்டர் பிரச்சனை கால்பாகம் உனக்கு சேர்ந்தா தெரிஞ்சா அவர் மூசா செத்துருவாரு. உன் பலவீனம் கொஞ்சம் உன் மனைவிக்கு தெரிஞ்சிச்சுடான்னு சொன்னா, உன் மனைவி உன்னை நடத்துற விதமே வேற. உன் பலவீனம் கொஞ்சம் உன் புருஷனுக்கு தெரிஞ்சா, உன் கணவன் உன்னை நடத்துற விதமே வேற. உன் பலவீனம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அதுவும் என்ன மாதிரி அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுடான்னு சொன்னா ரொம்ப கஷ்டம் வாலி பிள்ளைகளே, கர்த்தருக்கு. ஆனா நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை அந்த நிலையிலேயே பார்க்கிற சொந்த ஒரே ஒரு சொந்தம் ஒன்று என்றால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. உன்னிடத்திலிருந்து ஒரு காரியம் பெற்றுக்கொண்டால், உன்னிடத்திலிருந்து ஒரு வேலையை செய்து முடித்து விட்டால், உன்னிடத்திலிருந்து ஒரு வேலைக்கான பொருளை பெற்று விட்டால், உன்னை கண்டு கொள்ளாமல் போய்விடும். உலகம் போயிடும், ஊழியம் போய்விடும், சபை போயிடும், பாஸ்டர் கூட போயிடுவார், விசுவாசி கூட போயிடுவாங்க. ஒரு வேலை உங்களால் நடக்க வேண்டியிருந்துச்சு, ஒரு ஜபம் உன்னால் நடக்க வேண்டியிருந்துச்சு, ஒரு பொறுப்பு உன்னால் நடக்க வேண்டியிருந்துச்சு, நடந்துருச்சு. அடுத்து வேற ஒருத்தர் மேல, அடுத்து வேற ஒரு வேலையின் மேல, அடுத்து வேற ஒரு காரியத்தின் மேல கவனம் போகும். ஆனா
நீ எந்த காலத்திலும் இயேசுநாதருக்கு புதுசு, எந்த நிலையிலும் நீ இயேசு கிறிஸ்துவுக்கு மவுசு. நீங்க தான் இயேசு கிறிஸ்துடைய ஒரே ஒரு செல்ல மகள். அவர் 24 மணி நேரமும் நித்தியம் 24+30 கிடையாது, 24+7 கிடையாது, 24+eternity. அவர் ஒரே டார்கெட் யார் தெரியுமா? உன்னை காக்கவும், வழுவாமல் காக்கவும், அழகாய் சேர்க்கவும். உன்னை கூட தான் இருக்கிறாரு. நீ அவரை விட்டு ஓடலாம், அவரு உன்னை விட்டு ஓடுற மாதிரி முடிவு எடுக்கல. நீங்க வந்துட்டு ஆண்டவரே இருக்கு, ஆண்டவர் அவரு வெயிட்டிலே தான் இருக்கிறார். நீ எத்தனை நாள் ஜெபம் பண்ணாம இருந்தாலும் அவர் வந்து ஒவ்வொரு நாள் காலையிலையும் புதிய கிருபைகளோடு தான் உன்னை எழுப்புகிறார். எவ்வளவு அவருக்குரிய காரியங்களை உண்மையில்லாமல் போனாலும் அவர் உனக்கு உண்மையிலவராகவே இருக்கிறார். அதனாலதான் 2026 ஆயிரக்கணக்கான மரித்த கொரோனாவை தாண்டி, ஆயிரக்கணக்கான மக்கள் காணாமல் போன 2025 தாண்டி 2026 வந்து ஜீவனோடு நிற்கிறோமே. அவர் நல்லவர். நல்லவர்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கரங்களை உயர்த்தி ஒரு ஆனந்தமான ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பரிசுத்தவானை அதிகமா இங்க துக்கப்படுத்துகிற ஒரு காரியம் எது தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பரிசுத்தவானை, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு நீதிமானை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே அபிஷேக முத்திரையை பெற்றிருக்கிற ஒரு தேவ மனுஷனை, ஒரு தேவ மனுஷியை துக்கப்படுத்துகிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? சோறு இல்லைன்னு அவங்க ரொம்ப கவலைப்பட மாட்டாங்க, துட்டு இல்லைன்னு அவங்க ரொம்ப கவலைப்பட மாட்டாங்க, ஐயோ ஞாயிற்றுக்கிழமைனா பிரியாணி இல்லையான்னு அவங்க கவலைப்பட மாட்டாங்க, புது துணி எடுக்கலையான்னு கவலைப்பட மாட்டாங்க, பெரிய வீடு இல்லையான்னு கவலைப்பட மாட்டாங்க, கார் இல்லையே, பங்களா இல்லையே, ஏசி இல்லையே, கூட்டர் இல்லையேன்னு அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஒரு மெய் தேவ மனிதனுடைய ஒரு மிகப்பெரிய பாரணம் தெரியுமா? உள்ளான மனிதனில் தேவன் விரும்புகிறபடி என்னால் வாழ முடியவில்லையே. எல்லாம் இருக்கிறீங்களா? தேவன் எதிர்பார்க்க ஒரு முழுமையான, ஒரு உண்மையான, ஒரு தெய்வீக தீர்மானங்களில் என்னால் நிலைத்திருக்க முடியவில்லையே. என் கூட சேர்ந்து அல்லையில எல்லாம் சொல்லாதீங்க, ஆமையெல்லாம் சொல்லாதீங்க, என் கூட சேர்ந்து ஒத்துக்கொள்றவங்க மாத்திரம். ஒரு தேவனுடைய பரிசுத்தவான்கள் இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டு, பரிசுத்த ஆவியானவராலே முத்திரை போடப்பட்டு, தேவ வசனத்தினாலே நடத்தப்படுகிற ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு, ஒரு தேவனுடைய மனுஷிக்கு சில உலகத்தின் சில காரியங்களிலே கவனம், கவலைகள், கண்ணீர், துக்க துயரங்கள் இருந்தாலும் அவை எல்லாவற்றை விட மிகப்பெரிய 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 ஒரு வழி என்னவென்றால், ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு பெர்ஃபெக்டான நீதியுள்ள வாழ்க்கையை என்னால் முழுமையாய் வாழ முடியவில்லையே. நான் எடுக்கிற பரலோக தீர்மானங்களில், நான் எடுக்கிற தெய்வீக தீர்மானங்களில் என்னால் தொடர்ச்சியாக நிலை நிற்க முடியவில்லையே என்பதுதான் ஒரு உண்மையான தேவனுடைய மனிதனுடைய மிகப்பெரிய வலி, வேதனை. ஆனா இப்படி ஆவிக்குரிய மனதுல, ஆழ் மனதுல வேதனைகளை உடையவர்களாக நானும் நீங்களும் இருந்தாலும், ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாராம்? 1 கொரிந்தியர் 1 30 31 வாங்க. 1 கொரிந்தியர் 1 30 31. அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, மாம்சத்தால் நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவம் மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்தினாலே பாவத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்த்தார் என்று ரோமர் 8:3 சொல்லுது. அப்படியானால் நான் அவரிடத்துல வாஞ்சியா இருக்கிறேன், அவரிடத்துல தாகமா இருக்கிறேன், என் எண்ணமெல்லாம், என் ஏக்கமெல்லாம் உமக்காக வாழ்வதுதானே. என்னோடு சேர்ந்து உண்மை என்றால் சேர்ந்து பாருங்க. என் எண்ணமெல்லாம்,
என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. அப்படியானால் நம்முடைய வாஞ்சை என்ன, நம்முடைய தாகம் என்ன? நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியா நான் அவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடி நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அப்படியானால் வாஞ்சை என்ன? உங்களுடைய வாஞ்சை என்ன? ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களை விட என்னுடைய ஆவிக்குரிய இலக்காகிய பரலோகத்தை நான் சென்று வந்து சேருவதுதான் என்னுடைய பெரிய ஆசை. அப்படி நீங்க ஆசையை கொண்டு ஓடும் பொழுது அவர் உங்களை என்ன பண்றாரா? அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை பார்க்கிறாராம். அந்தபடி நீங்கள் அவரால் இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள் என்று எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிற கர்த்தரை குறித்து அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அவரே இப்ப நம்மளை எப்படி பாக்குறாரு? அப்படி இப்ப நம்ம யாருக்கிட்ட போயிட்டோம்? இப்ப நம்ம யாருக்குள்ள இருக்கிறோம்? நாம யாருக்குள்ள இருக்கிறோம்? யூடியூப் போட்டு என்ன நகர விடாம பண்ணிட்டீங்க நல்லவங்களே. நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்ப நம்ம யாருக்குள்ள போயிட்டோம்? நம்ம யாருக்குள்ள இருக்கிறோம் இப்போ? ஐயா 1 கொரிந்தியர் 1:30 என்ன சொல்லுது? நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்களா? இப்ப கிறிஸ்துவை தேவன் என்னவா பாப்பாரு? அவரே கிறிஸ்துவே நம்முடைய நீதியும் ஞானமும் பரிசுத்தமும் மீட்புமாறு. அப்படியானால் கிறிஸ்து இப்ப நம்மளை எப்படி, தேவன் நம்மளை இப்ப எப்படி பாக்குறாரு? ஞானமாக, நீதியாக, பரிசுத்தமாக, மீட்கவர். மறுபடியும் உங்களுக்கு புரியுதா? கர்த்தருக்கு இவர் அப்படியே நம்மளை கவர் பண்ணிட்டதுனால, அவர் கவர் பண்றதுக்கு நாம இடம் கொடுத்ததுனால, யாரு? தேவன், இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் அவருடைய சட்ட நிழலிலே சேர்த்து கொள்ள ஆசையா இருக்கிறார் என்பதை உணர்ந்து, எருசலேமே எருசலேமே, கோழி தன் பிள்ளைகளை தன் சிறகின் கீழ் கூட்டி சேர்த்துக் கொள்ளுகிற வண்ணமாய் எத்தனையோ தர நான் உன்னை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதா இருந்தேன். உங்களுக்கோ இல்ல ஆண்டவரே, எங்களுக்கு மனது இருக்குதுன்றவங்க மட்டும் இல்லையா சொல்லுங்க. உங்க செட்டையின் நிழலில நான் வருவதற்கு, ஆண்டவரே, போவாஸ் ஆகிய உங்க செட்டையின் நிழலில வருவதற்கு ரூத்தாகி நான் ஆயத்தமா இருக்கிறேன். நேச போர்வையால் என்னை நீர் மூடுவதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய அந்த தாய் உள்ளம் கொண்ட அந்த கோழின் சிறகையின் கீழ் எருசலேமாகிய அந்த குழந்தைகள், அந்த பிள்ளைகள் வருவதற்கு ஒருவேளை மனதில்லாமல் போயிருக்கலாம். ஆனா இன்றைக்கு கிறிஸ்துவின் சீடர்கள் சபையாகிய நாங்கள் உம்முடைய உன்னதமான சிறகின் கீழே நாங்கள் அடைக்கலமாய், ஆதரவாய், ஆறுதலாய் வந்து விடுவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்வீர்களானால் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியானால் ஆண்டவரிடத்துல நம்ம அப்படி வந்துரும் பொழுது அவர் என்ன பண்றாரு? இப்போ ஃபுல்லா நம்மளை கவர் பண்ண உடனே பிதாவானவர் நம்மளை பாக்குறாரு, எட்டி எட்டி பாக்குறாரு. பிதா சைட்ல பாக்குறாரு, நேர்ல பாக்குறாரு, பின்னாடி பாக்குறாரு, முன்னாடி பாக்குறாரு, திருப்பி திருப்பி பாக்குறாரு. நீதியாய் தெரிகிறோம், ஞானமாய் தெரிகிறோம், மீட்பாய் தெரிகிறோம், பரிசுத்தமாய் தெரிகிறோம். மனுஷ பார்வையில எப்படி தெரிகிறோன்றதெல்லாம் தூக்கி பெரடியில போடுங்க, குப்பையில எங்கன்னா போடுங்க. நல்லவர் நல்லவர் மாதிரி தானே தெரிறாரு. நல்லவர் மாதிரி தெரிறாரா? நல்லவரா? நல்லவரா? ரொம்ப நல்லவரா? ரொம்ப நல்லவரா? ரொம்ப ரொம்ப நல்லவரா? அப்ப சிரிச்சுக்கினே ஒரு அழியில சொல்லுங்களா? சோகத்தை நான் யாரிடம் சொல்வேன். எப்பவுமே அவரு நினைப்பாரு, ஏமா எப்பவுமே முக சிந்தி போட்டு என் சமூகத்துக்கு வருவேன். எப்ப வந்தாலும் சோகத்தோடு சபையில உட்கார்ந்து இருப்பேன். எப்ப வந்தாலும் யாராவது ஏதோ குற்றவாளிகளை போல, குற்றச்சாட்டவரை போலவே பார்த்துட்டு இருப்பேன். அவர் நல்லவர். அப்ப அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மை குற்றவாளிகளாக தீர்க்காமல், இன்னும் கொரிந்தியர்ல சொல்றாரு, இந்த கொரிந்தி பட்டணத்து மக்கள் எல்லாம் நீங்க போய் ரிசர்ச் பண்ணீங்கன்னு வைங்களா, ரொம்ப மோசமான பாவ காரியங்களில் ஈடுபட்டவர்கள், ரொம்ப மோசமாக தோற்று போயிருந்தவர்கள் இந்த கொரிந்து பட்டணத்து மக்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே சொல்லப்படுகிற காரியம் உலகத்திலே சொல்லப்படாத பாவங்கள்லாம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆனா அவர்களை ஆண்டவர் என்ன பண்றாராம்? அவர் மன்னித்து அவருடைய மாண்பினால் மாற்றி மறுரூபப்படுத்த விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 5:21 தேவனால் நாம் அவர்கிட்ட இல்லையா, அந்த வசனத்தை ரொம்ப அழகா இருக்கும். 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் நாம் இயேசுக்கு, நாம் திருச்சபையாகிய நாம்
அவருக்குள் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய பிதாவுடைய நீதியாகும்படிக்கு, பிதாவுக்கு ஏற்ற நீதியாகும்படிக்கு. நீதிமான் என்றால் அர்த்தம் என்னங்க? நீதிமான் என்றால் அர்த்தம் என்ன? ஒரு பாவம். நீதிமான் என்பது யாருக்கு மட்டும்தான் பொருந்தும்? பூமியில வந்த ஒரே ஒரு நீதிமான் யாரு? இயேசு கிறிஸ்து. இப்போ இயேசு கிறிஸ்துவால நாமெல்லாம் யாரு? இயேசு கிறிஸ்துவால் நாமெல்லாம் யாரு? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா நீங்களும் இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துக்கு வெளியே போனீங்கன்னா நீங்களா லூசு கிறிஸ்துவா மாறிடுவீங்க. கொஞ்சம் சிரிங்கம்மா, சந்தோஷமா தானே பேசிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு. எப்பவும் சந்தோஷமா பேசணும்னு யோசிக்கிறேன். அவர் நல்லவர். அவர் அடிச்சா கூட எதுக்குங்க அடிப்பாரு? அடிச்சா கூட எதுக்கு அடிப்பாரு? ஆண்டவர் அடிக்கிறாரு, எதுக்கு அடிப்பாரு? அடிக்க மாட்டாரு. அப்படியே அடிச்சாலும் ஆவில தான் அடிப்பாரு. அப்படியே அடிச்சாலும் நம்முடைய நன்மைக்காக தான் அடிப்பாரு. அவர் என்ன செஞ்சாலும் நல்லவர், நல்லவர், நன்மை செய்கிறவர், நல்லதை மட்டுமே செய்கிற நல்ல தெய்வம். அப்படியானால் இவ்வளவு நல்லவருக்காக இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வாழ்க்கையை மாத்தலாம் இல்லையா? இந்த நல்ல ஆண்டவருக்காக இன்னும் கூட கொஞ்சம் வாலிபனை ஓடலாம் இல்லையா? வாலிபனை நீங்க பாருங்க, மோசமான இந்த உலகத்துக்காகவே எவ்வளவு முடிவுகளை நம்ம ஸ்ட்ராங்கா எடுக்கிறோம் இல்லையா? மோசமான ஃப்ரெண்டுங்க, மோசமான இந்த உலகத்துக்காகவே நம்ம நிறைய முடிவுகளை எடுத்து நம்மளை மாத்துறோம் இல்லையா? நிறைய காரியங்களை. அப்படியானால் ஒரு நொடிக்கு ஒரு நொடி சுபாவங்களை மாற்றுகிற, ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஸ்டேட்மெண்ட்டை மாற்றுகிற இந்த உலகத்துக்காக நம்ம தீர்மானங்களை எடுத்து ஓடும் பொழுது, நித்தியம் தொடங்கி நித்தியம் வரைக்கும் நம்ம மேலே கவனம் வச்சு மாறாதவராக நம்மையே நேசித்திருக்கிற ஆண்டவருக்காக இன்னைக்கு நாம ஒரு மாற்றங்களுக்குள்ள வரலாம் இல்லையா? வரலான்றத ஒத்துக்கிறேன். இந்த மாற்றங்களுக்குள்ள நான் வரல, நான் இன்னும் கொஞ்சம் ஆண்டவரை நேசிக்க விரும்புறேன். அவர் எவ்வளவு புரியுறாரோ, ஆண்டவர் எவ்வளவு புரியுறாரோ, இன்னும் அவர் அதிகமா நான் நேசிக்க போகிறேன். அவர் எவ்வளவு எனக்கு தன்னை வெளிப்படுத்துறாரோ அவ்வளவாக நான் அவரை நேசிக்க போகிறேன். நேசிக்கிறேன்னு சொன்னா நேசிக்கிறதுக்கு ஏற்றார் போல அவர். நீங்க அவருக்கு கஷ்டம் இல்லைதான், அவர் நம்மளை அட்ஜஸ்ட் பண்றாரு தான். ஆனா அவருக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய விஷயங்களை நாம என்ன பண்ண மாட்டோம், தொடர்ந்து செய்ய மாட்டோம் இல்லையா? அவர் ரொம்ப நல்லவரா இருக்கிறதுனால, ஆண்டவரே நடந்து போவோமா, என்னிடத்துல ஏதாவது ஆண்டவரை வேதனைப்படுத்துபடி என்னத்துல ஏதாவது உண்டா, அப்படியே அவர் கையை விட மாட்டாரு. நீங்க பாருங்க, மக்கள் பாருங்க, நீங்க குட் ஃப்ரெண்டா இருந்தா அவங்க உங்களை கையை பிடிச்சி நடப்பாங்க, கரெக்டா? நீங்க கொஞ்சம் பேட் ஃப்ரெண்டா இருந்தா உங்க கைய விட்டுட்டு பக்கத்துல இருக்கிற பள்ளத்துல தள்ளி விட்டுட்டு, பார்க்கவே இல்லையா எனக்கு தெரியாதுன்னுவாங்க உலகம். இவர் எப்படி இருக்கிறாரு? குட் ஃப்ரெண்டா இருக்கும்பொழுது ஒரு கையை பிடிச்சி நடக்கிறாரு, பேட் ஃப்ரெண்டா இருக்கும்போது தூக்கி தலைமையில வச்சு நடக்கிறாரு. அவனை விடவே மாட்டேன். ஏய், நான் உன்னை எதற்காக முன்குறிச்சனோ அந்த இடத்துல கொண்டு போய் இறக்கி வைக்கிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். பலமா இருந்தால் நடக்க வைப்பார், பலவீனமா இருந்தா தூக்கிக்கு நடப்பார். இவ்வளவு நல்ல ஆண்டவரை நீங்க பிடிச்சிக்க போறீங்களா? நீ பலமா இருந்தா அவங்க கூட இருந்துட்டு நீ பலவான்மா இருந்தா உன்னை பலத்தில் தள்ளுறவங்க உனக்கு தேவையா? நீயே சொல்லியம்மா, பாலி பிள்ளைங்க நீங்களே சொல்லுங்க. நான் பேசுறது கரெக்டா தானே பேசிக்கிறேன். நீ பலமா இருக்கும்போது உன்னை கையை பிடிச்சிட்டு நடந்துட்டு, நீ பலவீனமா இருக்கும்போது உன்னை தோல் மேலே தூக்கி சுமக்கிற நல்ல தகப்பன். அப்ப அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை பார்க்கிறதுனால நம்ம ஞானமா தெரிகிறோம், நீதியா தெரிகிறோம், மீட்பா தெரிகிறோம், பரிசுத்தமா தெரிகிறோம். கிறிஸ்து தேவனுடைய நீதியா இருப்பதனால நாம் தேவனுக்குள் நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை தேவன் நமக்காக என்ன பண்ணாராம்? யோசித்து பாக்குறீங்களா? ஏன் அவர் பாவியானாரு? கன்னங்களில் வழிந்தோடிடும் கண்ணீரும் எனக்காகத்தான், கைகாலிலே காயம் எல்லாம் நான் செய்த பாவமையா, கைகாலிலே காயம் எல்லாம் நான் செய்த பாவமையா. நான் பாவி அல்ல, ஏன்னா இயேசு எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். இந்த ரத்தத்துக்குள்ள இந்த ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இரட்சகராக
இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்கின்ற நிச்சயம் உடையவர்களாக நீங்கள் காணப்படுவீர்களானால் நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், நீங்கள் நீதிமானாக்கப்பட்டவர்கள், நீங்கள் வழுவாதபடிக்கு தேவ சந்நிதியிலே மாசற்றவர்களாக போய் நிற்க நீங்கள் உரிமை உள்ளவர்கள். ஆமென். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், நேரங்கள் கடந்து போச்சு, ரொம்ப பிடிச்ச ஒரு வசனத்தை ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அவருடைய இரக்கங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். உங்க மேல அப்படியே 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 இரக்கங்கள் பணியாய் போய்கிறதே நான் உணர்கிறேன். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? என் மேல இரக்கம் பணியாய் போய்கிறது இல்லையா? நேசக்கரையின் மேலே பறக்குதையா, பனி போல இரக்கங்கள் நிறைக்குதையா. பாடலாமையா? நேசக்கரம் என் மேலே பறக்குதையா, உங்க இரக்கங்கள் பனியாய் மேல் பொழியுதையா. ஆண்டவர் கொண்டாடுங்க. எதையோ கொண்டாடி உட்காந்துருக்குது. ஊழியக்காரங்களா பொங்கல் கொண்டாடி உட்காந்துருக்கிறான். கேட்டா பொங்கல் தமிழர் திருநாளா? நம்ம வேற யூடியூப்ல பேசிங்கிறோமா? வாய் வேற நமக்கு ஸ்தோத்திரம் ஆயிடுமா? பொங்கல் தமிழர் திருநாளா இருந்துட்டு போட்டோம். விக்கிரகத்தோடு தொடர்புடைய எந்த பண்டிகையாவது கொண்டாடலாமா? ஐயா, கிறிஸ்தவனுக்கு பண்டிகை உண்டா? முதலுக்கு என்ன சொல்றீங்க? அறுப்பின் பண்டிகைக்கு அடையாளமாக பொங்கல் பண்டிகையா? உன் தலையில விளக்கண்ணி வைக்கோ. நல்லவர். கிறிஸ்தவ பண்டிகையும் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது எல்லா சிலுவையில் ஒழிஞ்சு போச்சா இல்லையா? எல்லா பண்டிகையும் யாருக்கு முன்னாடையாளமா இருந்துச்சு? எல்லா பண்டிகையும் யாருக்கு முன்னாடையாளமா இருந்துச்சு? இவைகள் எல்லாம் கிறிஸ்துவின் நிழல் இல்லையா? இவைகள் எல்லாம் வரும் காரியங்களுக்கு நிழலா இருக்கிறது. இவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. கிறிஸ்து வந்துட்டு பிற்பாடு டெய்லி கொண்டாடு, பண்டிகை கொண்டாடாத. வார வாரம் கொண்டாடு, திருவிருந்தை கொண்டாடு. கர்த்தருக்கு ஞாயிற்றுக்கிழமை பண்டிகை. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொல்லும் பொழுது சந்தோஷம். பண்டிகையின் நோக்கமே என்ன? சந்தோஷம் தானே. பண்டிகை நோக்கம் என்னங்க? ஆடுவோம், கொண்டாடுவோம். பண்டிகை நோக்கம் என்ன? கூடுவோம், பாடுவோம், ஆடுவோம், கடிப்போம், உடைப்போம். இது அதானே பண்டிகை நோக்கம். அதானே பண்டிகை நோக்கம். ஞாயிற்றுக்கிழமை வாங்கோ, ஆடுங்கோ, பாடுங்கோ, கூடுங்கோ, கடைசியா பிரியாணி கறி எடுத்து ஓடுங்கோ. யாரும் ஆடானது? இயேசு நல்லவர். ஞாயிற்றுக்கிழமை செலிப்ரேஷன். நம்ம எல்லாம் செலிபிரிட்டிஸ். நீங்க எல்லாம் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ். என்ன செலிபிரிட்டிஸ்? எல்லா சண்டேவும் நாங்க செலிப்ரேட் இல்லையா? கர்த்தரை கொண்டாடுகிறவர்கள். ஒரு நாளை பிடிச்சுக்கணும், ஏதோ ஒரு நாள்ல, யாரோ கண்டுபிடிச்ச ஒரு நாள்ல, அது வேதத்துக்கு ஒத்து வராத ஒரு நாள்ல, வேதத்துக்கு எதிரான கொள்கையை கொண்டாடுகிற ஒரு நாள்ல போயிட்டு நாங்கள் தமிழர்கள், ஆகவே தமிழர் திருநாளை கொண்டாடுகிறோம். சரி, போய் தமிழர்கள் கொண்டாடிட்டு போட்டோம். நாங்களும் தமிழர்கள் தான். நாங்க வேதாகமத்தின் தமிழர்கள். நாங்க வேதம் சொல்லுகிறபடி கர்த்தருடைய வார்த்தையை கொண்டாடுகிறவர்கள். என்ன சொல்றீங்க? மக்களை எப்படியாவது உள்ள கொண்டு வந்தோம். நம்ம பாத்திரமார்களுக்கு என்ன ஆசைடானா, எப்படியாவது மக்கள் சபைகள் கொண்டு வந்தணும், எப்படியாவது ஒரு பெரிய ஊழியர் என்கின்ற அந்தஸ்துக்கு வந்தணும், எப்படியாவது எங்க சபையில கடந்த வருஷத்துல 10 வருஷத்துக்கு முன்பாகத்தான் சபையை தொடங்கினோம், இப்பொழுது 1000 பேர் எங்க சபையில இருக்கிறார்கள் அப்படின்னு பேர் எடுத்துனோம். ஆகவே இந்த கோமாளி கூட்டம் எதையோ செய்து கொண்டிருக்கிறது. அதுவும் பெரிய பெரிய கோமாளிகள். அவங்க எல்லாம் நம்ம அப்படியே நியூட்ரல்ல விட்டுறணும். அது எல்லைக்குள்ளேயே சேர்க்கக்கூடாது. வார்த்தைக்குள்ள கடந்து வாங்க. இப்போ ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அற்புதமான ஒரு வசனங்களை தியானிச்சு நம்ம முடிக்கலாம். கர்த்தருக்கு சித்தமானா நாம் இதை தொடரலாம். 4ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனத்தை வாசிங்களேன். சும்மாவாவது கையில பைபிள் வைக்கணும்யா. சும்மாவாவது கையில வச்சு அப்படி புரட்டணும். நம்ம சபையில ஜாய்னு ஒரு பாப்பா இருந்துச்சு. எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம அண்ணன் மாமாவுடைய பொண்ணு, சின்ன பொண்ணு ஜாய். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு பெருசா படிப்பெல்லாம் வராது, ஆனா ரொம்ப தாகம். கையில பைபிள் எடுத்துன்னு வரும், ரொம்ப தாகம் அதுக்கு. இப்போ நான் பாக்குறேன், நல்ல பைபிள் படிக்குது, சரளமா படிக்குது. ஆச்சரியமா இருக்குது. கர்த்தருக்கு நம்ம சபையில இருந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போதே நல்லா பைபிள் படிக்க ஆரம்பிச்சிச்சு. கர்த்தர் நல்லவர். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எனக்கு பெருசா படிப்பு வராது, ஆனா இப்ப ஆண்டவர் கிருபையால் நான் படிக்கிறேன்றவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? இவ்வளவு பேர் சாட்சி இருக்கிறீங்களே.
கணக்குல நான் எடுத்த மார்க் கேட்டீங்கன்னா தலை சுத்தி கீழே விழுந்துருவீங்க. ஆனா இன்னைக்கு கணக்குல நம்ம யாரா இருக்கிறோம்? ஏதோ புலின்றாங்க அல்லது கிளின்றாங்க, ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. கர்த்தர் நல்லவர். நல்லவரா கெட்டவரா? என்ன நினைக்கிறீங்க சிஸ்டர்? கணக்குல புலியா இருக்கிறோமா இல்லைன்னா கரைக்கிற புலியா இருக்கிறோமா? எஸ், நல்லவர் இல்லையா? சரி, நம்ம பாயிண்ட்டுக்கு வரலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம் அந்தப்படி 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப சுவையான ஒரு வசனம், ரொம்ப அற்புதமான வசனம். அந்தப்படி சுவையான வசனம்னா அவருடைய இரக்கங்கள் அப்படி கொண்டாடுகிற வசனங்கள். அந்தப்படி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷருடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறான். கவனிங்க, ஆண்டவருடைய இரக்கத்தை காண்பிக்கும் பொருட்டாக இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்குதான். எல்லாம் கவனிக்கிறீங்களா? சீரியஸா கவனிக்கிறீங்களா? ஆண்டவருடைய பாக்கியத்தை தேவனாலே ஒரு மனிதன் நீதிமான் என்று எண்ணப்படுவானானால், நல்லா படிங்க, அவன் கிரியையினாலே நீதிமான் ஆகல, தேவனாலே அவன் நீதிமான் என்று எண்ணப்படுகிறான். அது அவனுடைய மனிதனுடைய வாழ்வில் மிகப்பெரிய பாக்கியம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய 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 ஒரு புண்ணியம், ஒரு பாக்கியம் என்று ஒன்று இருக்குமானால் அது தேவன் ஒரு மனிதனை நீதிமானாய் பார்ப்பது. அது எப்படி பார்க்கிறாரா? மனிதர்கள் மன்னித்தாலும் அந்த வடுகு இருக்கும் இல்லையா? மனிதர்கள் மன்னிப்பாங்க, வடு இருக்கும். வடுனா அந்த தழும்பு. மனிதர்கள் மன்னித்தாலும் தழும்பு இருக்கும். ஆனா இவர் எப்படி மன்னிக்கிறார்னா, மன்னித்ததை நான் மன்னித்தேன் என்று நினைவு கூற முடியாத அளவுக்கு அவர் நம்மளை மன்னிக்கிறார். இந்த சந்தோஷத்தை கொண்டாடுவனமாக கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். திரும்ப அதை நாம் நினைவு கூற முடியாதபடிக்கு அடலின் ஆழத்துல கொண்டு போய் அதை போடுறாராம். ஆண்டவரே, இந்த யோசேப்பின் சகோதரர்கள், யோசேப்பு சகோதரர்களை மன்னிச்சுட்டான். மன்னிச்சுட்டு தான் எல்லாரையும் கூட்டினான். இப்போ யாக்கோபு செத்து போயிட்டாரு. யாக்கோபின் சகோதரர் யோசேப்பின் சகோதரர்களுக்கு, யாக்கோபு இப்ப யோசேப்பு என்ன பண்ண போறானோ தெரியலையே, நம்ம அவனுக்கு பண்ண துரோகம் எல்லாம் பெருசா இருக்குதே, அவன் நம்மளை எல்லாம் மொத்த பேரையும் அப்பா செத்த சாவர வரைக்கும் நம்மளை நல்லா வச்சிருந்துட்ட, இப்போ அப்பா செத்துட்டு பிற்பாடு நம்ம மொத்த பேரையும் இப்ப ஜெயில போட்டு வாட்டி வதைக்க போறான், சாவடிக்க போறான் அப்படின்னு பயந்துக்குன்னு அவங்ககிட்ட வராங்க. இவன் தான் யோசேப்பாச்சே. இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடையாளமா இருக்கிறவங்க எல்லாம் மன்னிச்சா மறந்துடுவாங்க. மறக்காதவங்க எல்லாம் சோத்திரமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சவங்க மட்டும் குளோரி டு காட். இன்னைக்கு வாழைப்பழத்துல மெதுவா தான் பாஸ்டர் ஊசி குத்துறாரு. பொதுவா வாழைப்பழத்துல கெட்டப்பழம் எடுத்து பொழந்துட்டா இவருக்கு பழக்கம். இன்னைக்கு என்னவோ தெரியல, வாழைப்பழத்துல இவர் ஊசி தான் குத்துறாரு. அப்படி உணர்றீங்களா? ஏதோ நல்லா போதியா இன்னைக்கு பிரசங்கன்றவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. மற்ற பேரெல்லாம் இல்ல, எப்பவுமே போற மாதிரி தான் போகுது. எஸ், நல்லவர். இப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, எவர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, சரி, பாவத்தை மன்னிக்கிறதுனா என்ன? நீ ஒரு 100 ரூபாய் என் பாக்கெட்ல இருந்து எடுத்துட்ட, சாரி ஐயான்னு கேட்ட, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். கர்த்தருக்கு சோத்திரம். இது புரியுது, நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க பக்கத்துல இருக்கிற ஒருத்தனுடைய 100 ரூபாயை எடுத்துட்டீங்க, நான் பார்த்துட்டேன், அவன் பார்க்கல, நான் பார்த்துட்டேன். உன்னை காட்டி கொடுக்காம நான் அதை மூடுறேன். மன்னிக்கிறது மூடுறதெல்லாம் புரியுதுங்களா உங்களுக்கு? ஜோயில என்ன புரியுதாடா? புரியுதா? இல்லைன்னா என்னையா? ஐயா, எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ, நான் மன்னிச்சது யாரு? என்னுடைய பாக்கெட்ல இருந்து நீங்க நைஸா பர்ஸ் வச்சிருந்தேன், பர்ஸ்ல இருந்து நீங்க ஒரு 100 ரூபாய் தூக்கிட்டீங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஃபாதர் ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, எனக்கு பஸ் பேர் இல்லையா, அதனால எடுத்துட்டேன்றீங்க. சரியம்மா, மன்னிச்சிட்டேம்மா, நல்லா சந்தோஷமா போ. அடுத்த முறை காசு வேணும்னா கேட்டு வாங்கவும்.
அப்படின்னு சொல்லி விட்டுறேன். மன்னிச்சுனா முடிச்சுட்டேன். நான் மறப்பனான்னு தெரியல. ஆனா நல்ல பழக்கம், எனக்கு ஒரு நல்ல பழக்கம் ஆண்டவர் கிருபையா தருது. இந்த இப்படி எல்லாம் பேசினவங்க கிட்ட போய் பேசுறீங்க, அவங்களாம் எப்படி எல்லாம் பேசினாங்க, எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. உன்னதான் ஏன் பேசினாங்க, உன்னதான் பேசினாங்க, என்னதான் பேசினாங்க. ஐயோ, நல்ல ஞாபகம் மறந்து சில விஷயங்களை மறந்துறது ரொம்ப நல்லது. ஆவிக்குரியவர்களுக்கு ஞாபகம் மறந்து இருக்கணும். கெட்ட விஷயத்துல, நல்ல விஷயத்துல ஞானவான்களா இருக்கணும். புரிஞ்சவங்க மட்டும். நீ 2021 என்ன சொன்ன தெரியுமா? 2021 நவம்பர் மாசம் 32ஆம் தேதி நீ என்ன சொன்ன தெரியுமா? இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? பறக்குறீங்களா? அம்மா பின்னாடி இருக்கிற சகோதரிகளே, ஏதாவது புரியுதுங்களா? இப்ப அவர் மன்னிச்சுட்டாரு. மூடுறதுன்னா என்ன? பக்கத்துல இருக்கிற ஒருத்தன் ஜாமெட்ரி பாக்ஸ்ல இருந்து நீ ஒரு ஹீரோ பண்ண திருடிட்ட, யாரும் பார்க்கல, நான் பார்த்துட்டேன். மோனிசா நீ சுட்டதை நான் பார்த்துட்டேன். இப்ப நான் என்ன பண்றேன், மோனிசாவை காட்டி கொடுக்காம அப்படியே மூடிடுறது. இது நேச்சர், காட்ஸ் நேச்சர். இது கடவுளுடைய தன்மை. இது அப்படியே மூடிடுறது, யாருக்கும் தெரியாம பார்த்துக்கிறது. இது புரியுது. ஆனா எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோன்றது புரிய மாட்டேங்குது. இப்ப இதுல இன்னொரு ரகசியம் இருக்குது. எவர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, ஒருமையா பன்மையா? எவர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, எவர்கள் என்பது ஒருமையா பன்மையா? எவர்களுடைய அக்கிரமம் மூடப்பட்டதோ, ஒருமையா பன்மையா? ஆனா கவனிக்காம விடுறத பன்மையில சொல்லாம சிங்குலர்ல சொல்லிக்கிறார். பாத்தீங்களா? எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ. அப்போ எல்லாருக்கும் இது புரிஞ்சிருமா தெரியாது. எல்லாருக்கும் இது புரிஞ்சிருமா தெரியல. மன்னிப்பு எல்லாருக்கும் பொருந்தும், மறைக்கப்படுவது எல்லாருக்கும் பொருந்தும். ஆனா எண்ணப்படாதது ஒரு சிலருக்கு மட்டுமே பொருந்தும். அவருடைய வழிகளை அறிந்திருக்கிறார். உன்னுடைய வழிகளை அவர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய பலவீனத்தை அவர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய கண்ணீர்களை அவர் அறிந்திருக்கிறார். உலகம் ஒருவேளை நீதிக்குரிய தராசை வைத்து உன்னுடைய உள்ளத்தின் ஆழங்களை புரிந்து கொள்ளாமல் ஒருவேளை உன்னை குற்றப்படுத்தலாம். இந்த உலகம் தங்களுடைய காரியங்களை மறைத்து உங்களுடைய காரியங்களை வெளிப்படுத்த அவர்கள் முன் வரலாம். ஆனால் என் அன்புக்குரிய பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, உன்னுடைய புரிந்து கொள்ள முடியாத மன காயத்தை, உன்னுடைய புரிந்து கொள்ள முடியாத பக்தி வைராக்கியத்தை, ஆண்டவருக்கு முன்பாக நீ எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறாய், அந்த வாழ்க்கைக்கு நேராக வாழ முடியாதபடிக்கு இந்த உலகத்தின் காரியங்களால், சூழ்நிலைகளால், மனிதர்களால், மனித புரியாமைகளால், மனிதர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமைகளால் நீ எப்படி வாடி வதங்கி நிற்கிறாய் என்பதை புரிந்து கொள்கிற ஒரு நல்ல தெய்வம் இயேசு. புரிந்து கொண்டவங்க மாத்திர கரங்களை வெட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாராலும் புரிந்து கொள்ள முடியாத உன்னுடைய வலிகளையும் காயங்களையும் பலவீனத்தையும், பலவீனத்தால் உண்டாகிற குற்ற உணர்வுகளையும் புரிந்து கொள்கிற ஒரு நல்ல தேவன் இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் சொல்றாரு, எவர்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேனோ, எவர்களுடைய பாவங்களை நான் மூடுகிறேனோ அவன் மாத்திரமல்ல, எவனுடைய பாவத்தை நான் எண்ணாதிருக்கிறேனோ அவனை பாக்கியவான். இரக்கங்கள் எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். அப்படி தேவனை அறிகிற அறிவை நீதியாக எண்ணுகிறாராம். ஏசாயா 53:11 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏசாயா 53:11 வேகமா ஃபுல்லா வாசிக்க வேண்டாம், நான் வாசிக்கிறேன். ஏசாயா 53 அதனுடைய 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். எப்படி நீதிமான்களாயிட்டோம்? அவரை பற்றும் அறிவினால். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும், யோவான் 17:3 சொல்றாரு, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே, அந்த அறிவே நீதிமானாக்குகிறது, நித்திய ஜீவனிலே சேர்க்கிறது. கரங்களை உயர்த்தி. ஆகவேதான் டோன்ட் வேஸ்ட் யுவர் கோல்டன் டைம்ஸ். உன்னுடைய பொன்னான நேரங்களை வீணாக்கிடாத. வேதத்தை நீ வாசித்து, நீங்க காலையில எமில் ஜெபிசன் அண்ணனுடைய ஒரு மெசேஜை கேட்டேன், ஷார்ட் டைம் மெசேஜ் ஒன்று, எமில் ஜெபிசன் அண்ணனுடைய மெசேஜ் ஒன்று கேட்டேன். நீ இந்த வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவுபடுத்த வேண்டுமானால், நீ விரும்புகிறபடி நீ வாழ வேண்டுமானால், நீ தேவன் விரும்புகிறபடி நீ வாழ வேண்டுமானால், வேதத்தை வாசித்துக் கொண்டே இரு, வேதத்தை தியானித்துக் கொண்டே இரு, வேதத்தை பற்றி ஆழங்களுக்குள்ள போய்கொண்டே இரு, வேதத்தை குறித்து யாரோடு டிஸ்கஸ் பண்ணிக்கொண்டே இரு. இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாக்கி விடும். ஏசாயா 53:10 சுவிசேஷம்.
ஏசாயா 53:10 சுவிசேஷம். கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமானார், சந்ததியை கண்டார் என்பது சுவிசேஷம். ஏசாயா 53:11 உபதேசம். மத்தேயு 28:19 சுவிசேஷம். மத்தேயு 28:20 உபதேசம். சுவிசேஷத்தாலும் உபதேசத்தாலும் அலங்கரிக்கப்படுகிற ஒரு பரிசுத்த மனவாட்டியாக நீங்களும் நானும் இன்று முதல் காணப்படுவோமாக, மாறிவிடுவோமாக. பரலோகத்துக்கு நேராக ஆண்டவரே உம்முடைய குமாரனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட ஆமே ஸ்தோத்திர மனவாட்டி மாத்திரமல்ல, நீர் எதிர்பார்க்கிற பூரணத்தை அடைகிற, ஒப்பு கொடுக்கிற, பூரணத்தை விரும்புகிற மனவாட்டி நான் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களானால், அதற்கு நேராக நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்களானால், ஆண்டவரே நான் அப்படியே என்னை களிமண்ணாய் தத்தம் செய்கிறேன், பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களிலே தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களானால் கரங்களை உயர்த்தி பரலோகத்துக்கு நேராக அல்லேலூயா. எவ்வளவு நல்லவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. கர்த்தர் நல்லவர். தேவனை அறிவதினால் நீதிமான்களாக்கப்படுகிறோம். தேவனை அறிகிறவர்களுக்காக வக்காலத்து வாங்குறது யாராம்? தேவன் தெரிந்து கொண்டவர் மேலே குற்றம் சாட்ட முடியாது. தேவன் தெரிந்தெடுத்துட்டாரு. தேவனே அவனை நீதிமானாக்குகிறாரு. தேவனே அவனை வழுவாதபடி காக்க போறாரு. தேவனே அவனுடைய மகிமையில மாசற்ற சன்னிதியில் அவனை நிலையா நிறுத்த போறாரு. இடையில மனிதர்கள் யாருங்க குறை சொல்றதுக்கு? மனிதர்கள் யாருங்க உங்களை குற்றப்படுத்துறதுக்கு? தேவனே பரிந்து பேசுகிற ஒரு மனிதனுக்காக இயேசு கிறிஸ்துவானவர் அட்வொகேட்டா அப்பாயின்மெண்ட் ஆயிட்ட பிற்பாடு அந்த மனிதனை தோற்கடிக்க முடியுமா? கண்டிப்பா அவன் ஜெயிப்பானா? என்னுடைய வக்கீல் இயேசு கிறிஸ்துன்றவங்களா கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். எந்த கோர்ட்டுக்கு போனாலும் நாங்க தோக்க மாட்டோம். எந்த கோர்ட்டுக்கு போனாலுமே தோக்க மாட்டோமே. சொந்த கோர்ட்ல எப்படியா தோப்போம்? உங்களுக்கு புரியுதா? எந்த உலகத்தின் எந்த கோர்ட்டுக்கு போனாலும் என் சார்பா வாதாட போகிறவர், வழக்காட போகிறவர், எனக்கு அவர் பர்மனண்டா அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன். நான் எதுக்காக? என்னை கொண்டு போய் குற்றமில்லாமை நாளை என்னை நடத்தி என்னை மகிமையான உடைய மகத்துவத்துல நிறுத்துவதற்கு நீங்க தான் அப்பாயின்மெண்ட் போட்டாச்சு. பர்மனன்ட் அப்பாயின்மெண்ட். அவர் நம்மள என்ன பண்ணாரா? நானும் உன்னை நித்திய விவாதத்துக்கு தான் முன்குறிச்சிருக்கிறேன். நான் உன்னை சும்மா எல்லாம் வந்துட்டு கையை பிடிச்சிட்டு இனிக்கிற வரைக்கும் இனியாவா பார்த்துட்டு இனிக்கலன்னு சொன்னா சரியாவா பார்க்க மாட்டேன். ஐயா காதல் பண்ணி கல்யாணம் பண்றான், 5 வருஷத்துக்கு அப்புறமா மூஞ்சி சரியில்லைன்றான். புதுசா கல்யாணம் ஆகிறவங்க எல்லாம் இப்போ யோசிங்க. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி 1000 முறை யோசி. கல்யாணம் பண்ணிட்டு பிற்பாடு ஒரு முறை கூட யோசிக்காத பிரிஞ்சு போறத பத்தி. என்றும் அவர்கள்தான் உன்னுடைய மனவாட்டி. அவர்கள் உன்னை வாட்டி வதக்கினாலும் அவர்கள்தான் மனவாட்டி. ஆக்கி விடாதீர்கள் போட்டி. இருக்கிறீங்களா? எஸ் நல்லவர். எஸ் நல்லவராமா? வாலி பிள்ளைங்களாம் நீங்களாம் எதிர்காலத்தை யோசிக்கும் பொழுது உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகள் எடுக்காதீங்க. சும்மா வெறும் இந்த பிசிக்கல் பாடியை பார்த்து நீங்க ஒரு முடிவு எடுக்காதீங்க. நான் சொல்றேன், அனுபவத்திலிருந்து சொல்றேன். 25 வருடம் குடும்ப வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்ந்து முடித்தவன் என்கின்ற உரிமையில் சொல்லுகிறேன். 13 வயசிலிருந்து இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவ வாலிபனாக சொல்லுகிறேன். ஸ்டில் ஐ எம் a young person. Hallelujah. ஒத்துக்க மாட்டீங்க, நீங்களும் ஒத்துக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். எஸ் நல்லவர். சரி, உலகத்தாரின் பாவத்தை எண்ணாதவர், உலகத்தின் பாவத்தை, அப்படிதான் வசனம் இருக்குது இல்லையா? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்க, நம்ம முடிக்கலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19-20. அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல். நாம யாரு? முன்ன யாரா இருந்தோம்? உலகத்தாரா இருந்தோம். இப்ப யாரா இருக்கிறோம்? உரிமையாளர்கள். முன்ன யாரு? உலகத்தாரு. இப்ப யாரு? உரிமையாளர். பரலோகம் யாருடைய சொத்து? பரலோகம். பரலோகம் எந்துன்றவங்களாம் கை தூக்குங்க. கையை தூக்கணும் ஆபத்து. விஜயா கையை தூக்கிடு. பரலோகம் யாருது? இங்க இருக்கிற ஒரு சொத்து உங்களுக்கு பங்கு கொடுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? சொத்துல பங்கு கொடுக்கணும் விடக்கூடாதுமா. பூரா மொத்த ரொம்ப இவங்க எல்லாம் நிராகரிச்சணும். சொத்துல பங்கு கொடு.
பொண்ணுக்கு எங்களுக்கு கொடுக்குறது, பொண்ணுக்கும் கொடுக்கணும். நீங்க பொண்ணுக்கு கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டு பொண்ணு அவங்க வீட்டுல இருந்து வாங்கிட்டு வரும். சரி, பரலோகம் யாருடைய சொத்து? கார்த்தி ஒத்துக்கிறியாப்பா? பரலோகம் யார் சொத்து? என்னுடையது. சரி, உங்க சொத்தை பங்கிட்டு கொடுக்கறதுல யாருக்கு என்னங்க பிரச்சனை? யாருக்கு நாங்க பிரச்சனை? விடவே மாட்டேன் நானு. என் பங்கு பரலோகத்துல என் பங்கு கிடைக்கிற வரைக்கும் பஞ்சாயத்தை நான் முடிக்க போறதில்ல. யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். யாரா நீ தேர மாட்டேன்னு சொல்லலாம், பாசு கூட சொல்லலாம். நீ தேர மாட்டேன் எனக்கு தெரியுது, நீ தேர மாட்டேன்னு தெரியுதுன்னு சொல்லலாம். நீ சொல்லணும், நீ சொல்லியா தேர மாட்டேன்னு? பரலோகத்துல என் பங்கு இருக்குது. என் பங்கை வாங்கிக்கணும். அப்புறம் வேணா நான் வேற இடத்துக்கு போறேன். கிரிப்பா பிடிச்சுக்கணும். பரலோகத்துல அவரு பாப்பாரு, எப்பா ரிஜிஸ்ட்ரேஷன், இன்னைக்கே ரிஜிஸ்ட்ரேஷன், இப்பவே ரிஜிஸ்ட்ரேஷன். எல்லாரும் பேனா எடுத்துக்கோ. எல்லாரும் பேனா எடுத்துட்டீங்களா? கையில சும்மா கை எடுத்துக்க, அப்படியே கை எடுத்துக்கோ. எல்லாரும் கை எப்படி எடுத்துங்க பாக்கலாம். கை எடுறா, எல்லாம் சந்தோஷமாடுறா. கை எடுத்துட்டீங்களா? பத்திரத்துல கையெழுத்து போட போறீங்க. பர்மனன்ட் பத்திரம், ஒண்ணு கிழியாது, பயப்படாதீங்க. கையெழுத்து போட்டீங்களா? அவர் போட்டு விட்டாரு. இந்த பக்கத்துல அவர் விக்கிறவர் போட்டாரு. இப்ப நம்மள வாங்குறவங்க போறோம். எல்லாம் கையெழுத்து போடுங்க பாக்கலாம். டிஎஸ் பீட்டர் ராஜ் ஆச்சார், முடிஞ்சு போச்சு. பர்மனன்ட் பரலோகம் உங்களுக்கு தான். ஏன் தெரியுமா? ஏன்? அவருடைய குமாரனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை இங்க இருக்கிற யாராவது நீங்க முழு உள்ளத்தோடு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால், ஒருவேளை யாராவது இது வரைக்கும் முழுசா ஞானஸ்தானத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள நீங்கள் இது வரைக்கும் யோசிக்காம இருந்திருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை முழுசா ஒப்பு கொடுங்க. ஜீவனை குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அப்படியானால் உலகத்தாரின் பாவத்தையே அவர் எண்ணாமல் இருந்தார்னா உரிமையாளர்களின் பாவத்தை எண்ணுவாரா? நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நம்மை தேவனோடு ஒப்புருவாக்குவாரானால், ஒப்புருவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய இல்லையா நீதினாலே, கிருபினாலே, ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்முடைய அன்பை தம்மில் விலக பண்ணுவாரானால், நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும்போது நம்மளை குற்றவாளியா பார்த்துருவாரா? சில பிரசங்கியார்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஜனங்களே சரி கிடையாது, ஜனங்களே சரி கிடையாது, ஜனங்களே சரி கிடையாது, ஜனங்களே சரி கிடையாது. நீ யாரப்பா? நீ யாரு? நான் லண்டனிலே, ஒரிசாவிலே, கொஞ்சம் இருங்க. கூட பழகணுங்க எங்களுக்கும் தெரியும். உங்க கூட பழகிட்டு வெளியே வந்தவங்க ஏன் வெளியே வந்தான்னு எங்களுக்கும் தெரியும். லண்டன்லயே ஒரிசாவிலே மட்டும் நீங்க லண்டனை பத்தி தெரியாதவங்களுக்கும் ஒரிசா பத்தி தெரியாதவங்களுக்கும் நீங்க நீதிமானா தெரியலாம். கூட இருந்தவங்களுக்கு நீங்க யாருன்னு தெரியும். ஆகவே எல்லாருமே ஒரு கூடையில தான் இருக்கிறோம். ஒரே கூடையா இருந்து நம்ம எல்லாருமே மறுரூபமாக்கப்பட்டு மனம் மாறி மறுரூபமாகி மகிமையில பங்கடைய வேண்டும். புரிந்து கொண்டவர்கள் மாத்திரம், ஒத்துக்கிறவங்க மாத்திரம், ஏற்றுக்கொள்றவங்க மாத்திரம். மன்னிக்க ஏசாயா 55:7 வாசிக்க வேண்டாம், நேரம் இல்ல. தயை பெருத்திருக்கிறார். அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார். தயவென்றால் என்னங்க? தயவென்றால் என்ன? ஒரு மனிதனுக்கு தண்டனையை கொடுக்கணும். தண்டனைக்கு முழு பாத்திரமாய் அவன் இருக்கிறான். ஆனா அந்த மனிதனை தண்டிக்காமல் விட்டு விடுவது, கண்டுக்காமல் விட்டு விடுவது, தயை பெருத்திருக்கிறார். ஆனா அதே நேரத்தில் அந்த தயவை நாம் என்ன பண்ணிட கூடாதான்? ஒரு வசனத்தை வாசித்து கடைசியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். ரோமரின் புஸ்தகம், ஆமேன், 2ஆம் அதிகாரம் 4, 5 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் இரக்கம் உள்ளவர் தான், கருணை உள்ளவர் தான், தயாபரர் தான், கிருபை பெருத்தவர் தான், நம்மை விட்டு கொடுக்காதவர் தான், வழுவாமல் நம்மை காக்கிறவர் தான், நமக்காக பரிந்து பேசுகிறவர் தான், நம்மை மன்னிப்பதற்காக இப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்தில் அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் தான். என்றாலும் ரோமர் 2:4 சொல்லுகிறது, அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? நீ ஜெபிக்காம இருந்தாலும் அவர் கிருபை இருக்குது. நீ வேதம் வாசிக்காம இருந்தாலும் அவர் தயவு இருக்குது. நீ அவர் விரும்புகிறபடி நீ வாழ்நாள் அவர் உன்னை விட்டு கொடுக்கல.
அவருடைய காரியங்களில நீ உண்மையா இல்லைனாலும் அவர் உன் காரியங்களில் உண்மையா இருக்கிறாரு. நீ கொடுக்கறனால அவர் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாரு. அதனால நீ அவருடைய தயவை நீ அசட்டை பண்ணிடலாமா? பரவாயில்ல, ஜெபம் பண்ணாம இருந்தா கூட கர்த்தருடைய கிருபை நம்ம விட்டு விலகாது. மதம் வாசிக்காம இருந்தா கூட தயவு நம்மளை தண்டிச்சிடாது. கொடுக்கலனா கூட அவர் நம்மளை கொடுக்கறத நிறுத்த மாட்டாரு என்று தேவ தயவினால் நீ தண்டிக்கப்படாமல் மன்னிக்கப்படுகிறதை, தேவன் நம்மை தயவினால் தண்டிக்காமல் மன்னிக்கிறார் என்கிற காரியத்தை நீ அசட்டை பண்ணி விடலாமா? தேவனுடைய தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது. நீ ஜெபிக்காமல் இருக்கிறது, வேதத்தை வாசிக்காம இருக்கிறது, ஊழியம் செய்யாம இருக்கிறது, சுவிசேஷம் சொல்லாம இருக்கிறது, பரிசுத்தமா வாழாம இருக்கிறது, கொடுக்காமல் இருக்கிறது, இருக்கிற கிராமத்துல சாட்சி இல்லாமல் இருக்கிறது, இதனால நீ இன்னும் கெட்டு போகலன்றதுனால நீ அதை தொடர்ந்து செய்வது, அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பது அவசியம் அல்ல. தேவ தயவு உன்னை ஏவுகிறது. தேவன் உன்னை விட்டு கொடுக்கல, அதனால ஆண்டவர் உன்னை தொடர்ச்சியா விட்டு கொடுக்காம இருப்பார்னு நினைச்சிடாத. தேவ தயவு உன்னை நெருக்கி ஏவுகிறது. பாவங்கள், எவர்களுடைய பாவங்கள் பன்மையில வந்துடலாம், எவருடைய அக்கிரமங்கள் பன்மையில வந்துடலாம். ஆனா யாரோ ஒரு சிலருக்கு தான் கர்த்தர் எண்ணாது இருப்பாரு. எல்லாருக்கும் அந்த லிஸ்ட்ல வச்சுக்கணும், எல்லாரையும் எண்ணாது இருப்பாருன்னு யோசிக்கிறாதீங்க, தெரியாது. அந்த எவனோ என்ற லிஸ்ட்ல இருப்பது நானா, நீயா, பக்கத்துல இருக்கிறவங்களா யாரோ தெரியாது. அவர்களுடைய நிலைகளை தேவன் மாத்திரமே அறிந்திருக்கிறார். ஆகவே ஆண்டவரே, உங்க கிருபை, உங்க இரக்கத்தை நான் அசட்டை பண்ண போறதில்ல, என்னை நீர் ஏவுகிறீர் என்பதை நான் உணர்கிறேன். தேவ தயவு என்னை குணப்படுத்தும்படி, என்னை ஒழுங்குபடுத்தும்படி, என்னை சரிப்படுத்தும்படி, என்னை மாற்றும்படி, என்னை மறுரூபப்படுத்தும்படி எனக்குள்ள ஒரு உணர்வை கொண்டு வருகிறது என்று நான் உணர்கிறேன். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயம் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கனினாலே உனக்காக கோபாக்கனை குவித்துக் கொள்கிறாயே. தேவ தயவு உன்னை இதுவரைக்கும் கைவிடல, தேவ தயவு இதுவரைக்கும் உன்னை விட்டு கொடுக்கல, தேவ தயவு இதுவரைக்கும் உன்னை தள்ளிவிடல, தேவ தயவு இதுவரைக்கும் உன்னை அசிங்கப்படுத்தல, தேவ தயவு இதுவரைக்கும் உன்னே இருக்கிறது. ஆனா அந்த தேவ தயவை அசட்டை பண்ணி விடாதே, அவருடைய மன்னிப்பை அசட்டை பண்ணி விடாதே, அவருடைய நீடிய பொறுமையை அசட்டை பண்ணி விடாதே, அவருடைய இரக்கங்களை அசட்டை பண்ணி விடாதே. அது உன்னை ஏவுகிறது. இந்த காலை வேளையில் உன்னை ஏவட்டும். ஓ, தேவனுக்கு பிரியமாய் உன்னுடைய மனநிலை மாறட்டும், தேவனுக்கு பிரியமாய் உன்னுடைய ஜீவிய மாறட்டும். தேவன் எதிர்பார்க்கிற அந்த உன்னதமான வாழ்க்கைக்காக உன்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் ஏங்கட்டும். கர்த்தருடைய வார்த்தை கொஞ்ச நேரம் கரங்கள் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? உற்சாகமாய் வாயில திறந்து உராபால ஷகதுராபாலா ரிதனாமா கதரா தேவாராமோ லுரிமிகபா ஷவானமரமரமரமரமரமரம வாயத்தின் ஆண்டவரே, ஒரு உணர்வை, ஒரு பலனை, ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை நான் பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவட்டும். இந்த கால வேளையில அவருடைய இரக்கம் மாறாததுதான், ஆனா நீ மாற வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய தயவு உன்னை விட்டு விலகலதான், ஆனா நீ அவருக்கு பிரியமாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வாலிபனே, உன் நிலைமையிலே சந்தோஷப்படு, உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. வாலிபத்திலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளில் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனால் இவை எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை ஒரு நாளில் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். எவனோ என்கிற லிஸ்ட்ல நீ இருப்பியா தெரியாது, எவனோ என்கிற லிஸ்ட்ல நான் இருப்பனா தெரியாது. ஆகவே எல்லாருமே அவருடைய கிருபையும் தயவு இரக்கத்தையும் பயன்படுத்தி அவர் விரும்புகிற வண்ணமாய் நம்முடைய மனதை கடினப்படுத்தாமல், நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல், ஆண்டவரே, ஒரு களிமண்ணா என்னை நான் தாழ்த்தி உங்களுடைய சமூகத்துல தருகிறேன் ஐயா. நான் இன்னும் பாடணும் சபையில, நான் இன்னும் கையை தட்டி பாடணும், இன்னும் நான் வார்த்தைகளை சத்தமாய் துதித்து பழகணும்.
நான் சமூகத்துக்கு நேரத்துக்கு வரணும். ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்துல நான் கூட நிக்கணும். ஆண்டவரே, தனிப்பட்ட முறையில் நான் வேதத்தை வாசிக்கணும். தனிப்பட்ட முறையில நான் முழங்கால நின்று ஜெபிக்கணும். தனிப்பட்ட முறையில நான் விரும்புகிறபடி, உனீர் விரும்புகிறபடி நான் வாழணும். தனிப்பட்ட முறையில நான் உமக்கென்று கொடுக்க தீர்மானிக்கணும். இதுதான் இவ்வளவுதான் என்று இல்லாமல், ஆண்டவரே, உங்க மேல் உள்ள அன்பின் வெளிப்பாடாய் கொடுப்பதை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உகந்தது சுகந்ததமாக நான் வைத்துக் கொள்ளணும். இவை எல்லாவற்றுக்கும் நீர் எனக்கு உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே, இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனே, ஒன்றான மெய் தேவனே, இயேசு கிறிஸ்துவின் மூலம் பரிசுத்த ஆவியானுடைய உணர்த்துதலோடும் உதவியோடும் உருவாக்கும் அன்போடும் வார்த்தையின் வெளிச்சத்துல நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களை கிறிஸ்துவின் சீடர்கள் சபையை மாத்திரமல்ல, இந்த வார்த்தைகளை எங்கிருந்து எவ்வளவு தூரத்திலிருந்து கேட்டாலும் ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளையும், வாலிப சகோதரிகளையும், பிள்ளைகளையும், பெரியவர்களையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்கள் முடிவில்லாதவைகள். அந்த முடிவில்லாத இரக்கங்களை பயன்படுத்தி இந்த பூமியிலே நாங்கள் மறுரூபமாகி மாறி 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 மறுரூபமாகி ஆண்டவர் உமக்கு உகந்தது சுகந்ததுமான பாத்திரங்களாக ஆண்டவரே நாங்கள் மாறிவிட எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தருடைய இரக்கங்களை பயன்படுத்தி பூமியிலே மறுரூபமாக எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சீக்கிரமாய் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாகி அநேகரை ஆதாயப்படுத்த எங்களுக்கு ஒவ்வொருவருக்கு கிருபை தருவீராக. மீதமுள்ள ஆரணி ஆராதனைகளையும், அள்ளியந்தல் ஆராதனைகளையும், ஆண்டவரே, இன்னும் அநேக இடங்களிலே ஆராதனைகளையும் ஏற்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. துதி கன மகிமை ஸ்தோத்திரம் எல்லாம் ஒருவருக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்து மூலமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபித்தோம். ஜெபங்களை எல்லாம் கேட்டீர் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சத்தம் உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய வழிநடத்துதலும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றைக்கு தங்கி இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வாழ்த்திக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம்.